இன்றைய தினம் இந்த வேத பாட வகுப்பில் கலந்து கொண்ட அனைவருக்கும் சபையின் தலைவரும் நமது எஜமானனும் ஆகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இனிய நாமத்தினாலே என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாக நாம் இன்று அமர்ந்திருப்பது எபேசு சபைக்கு இயேசு கிறிஸ்து கூறின செய்தி. வெளிப்படுத்தல் 2வது அத்தியாயத்திலே வருகிற அந்த செய்தியிலிருந்து சில காரியங்களை கற்றுக்கொள்வதற்காக இருக்கிறோம். இது சபையின் தலைவரும் மணவாளனும் சபையின் மத்தியிலே உலாவுகிறவரும் சபையை கட்டுகிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய செய்தி. இதில் 7 சபைகளுக்கு கூறியதிலிருந்து நாம் பல பாடங்களை கற்றுக்கொள்ளலாம். அநேக சபைகள் இயேசு கிறிஸ்து இது கூறிய போது இருந்தது. கொரிந்து பட்டணத்தில் இருந்தது, பிலிப்பி பட்டணத்தில் இருந்தது, கொலோசியாவில் இருந்தது, அந்தியோக்கியாவில் இருந்தது. ஆனால் இந்த சபைகளை விட்டு எதற்காக இந்த 7 மட்டும் அவர் குறிப்பாக பிரித்தெடுத்தார் என்பது நமக்கு தெரியாது. ஒரு காரணம் இருக்கலாம். இந்த செய்தி கொடுக்கப்பட்ட யோவான் இந்த 7 பட்டணங்களிலும் ஊழியம் செய்து கொண்டு வந்திருந்தார். அவருக்கு இவைகளை குறித்து நன்றாக தெரியும். இது ஒரு பொதுவான காரணமாக இருக்கலாம். ஆனால் இந்த சபைகளின் 7 வித்தியாசமான அமைப்புகள், 7 விதமான காரியங்கள், எந்த ஒரு சபையாக இருந்தாலும் இதை போலவோ இல்லை இதில் உள்ள 2-3 சபையின் கலப்பாகத்தான் இருக்கலாம் என்பதற்காக பொதுவாக அவர் இந்த 7 பிரிவுகளை பிரித்தெடுத்து இதிலிருந்து கொடுத்தார். இந்த செய்தி இன்றைக்கு நாம் பொதுவாக எடுத்துக்கொள்கிற போது எந்தவித ஒரு டினாமினேஷனையும் குறித்து அவர் கொடுக்கவில்லை. அந்த கண்ணோட்டத்தில் நாம் பார்ப்பது நம்மை தவறான ஒன்றுக்குள்ள வழிநடத்திவிடும். ரோமன் கத்தோலிக் பிரிவினர் இப்படித்தான், புரோட்டஸ்டன்ட் இப்படித்தான், பெண்டிகாஸ்ட் இப்படித்தான் அப்படிங்கிற சபை பிரிவுகள் கிடையாது. இதில் உள்ள செய்திகள் எந்த குறிப்பிட்ட சபை டினாமினேஷனையோ சபை பிரிவுகளுக்கோ அல்லது சபை சங்கங்களுக்கோ பாரா சர்ச் இவைகளுக்கோ உரியது அல்ல. பொதுவாக கிறிஸ்துவை தலைவராக கொண்டிருக்கிற கிறிஸ்து என் ஆண்டவர் என்று தொழுது கொள்கிற எந்த ஒரு சபைக்கும் உரிய ஒரு செய்தி. அதில் உள்ள ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தனிப்பட்ட விசுவாசிக்கும் உரிய ஒரு செய்தி. இதை நாம் நன்றாக புரிந்து கொள்ளலாம். இந்த ஒவ்வொரு சபையை குறித்து படிப்பதற்கு முன்னதாக இந்த காரியங்களை 4 விதங்களில் நாம் எடுத்துக்கொள்ளலாம். முதலாவது, எபேசு சபையினுடைய செய்தி அந்த எபேசு சபைக்கு குறிப்பாக கொடுக்கப்பட்டது. சிமிர்னா சபையின் செய்தி சிமிர்னா சபைக்கு குறிப்பாக கொடுக்கப்பட்டது, அந்தந்த சபைக்கு குறிப்பாக கொடுக்கப்பட்டது. அந்த சபையில் உள்ளவர்களுக்கு அதில் உள்ள சாதக பாதகங்களை வைத்து எச்சரிப்புகளை எடுத்து வழிநடத்துவதற்காக கொடுக்கப்பட்டது. இரண்டாவதாக, இந்த செய்திகள் சபைகளுக்கு என்றும் பொதுவாக சொல்லுகிறது. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறது கேட்கறது. இதில் எல்லா சபைகளும் வாசிக்க முடியாத இதை கொடு என்பதனால தான் அந்த 7 சபைகளும் ஒரே புஸ்தகத்தில் உள்ளதாகவே இருக்கிறது. இதனால் அந்த சபை மாத்திரமல்ல, அடுத்த சபைகளும் இதை படித்து இதிலிருந்து சில படிப்பினைகளை பெற்றுக்கொண்டு ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய தவறுகளை கண்டுகொண்டு வந்த பின் அல்ல, வரும் முன் காப்போம் என்பதில் இதை புரிந்து கொண்டு இதில் விலைக்கு காத்துக்கொள்வதற்காகவும் இது குறிப்பாக கொடுக்கப்பட்டது. மூன்றாவதாக, இது சபைகளுக்காக என்றாலும் அந்த சபைகளுக்கு ஆவியானவர் சொல்கிறதே காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொன்னவர் ஜெயங்கொள்கிறவன் எவனோ என்று தனியான ஒரு இண்டிவிஜுவலை குறித்து அவனுக்கு என்று முடிக்கிறார். எனவே இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட எந்த ஒரு கிறிஸ்தவனாக இருந்தாலும் தனிப்பட்ட ஒவ்வொரு மனிதனும் இதில் உள்ள செய்தியை புரிந்து, இதில் உள்ள ஆலோசனையை, இதில் உள்ள எச்சரிப்புகளை புரிந்து கொண்டு அதற்கேற்றபடியாக தன்னை திருத்திக் கொள்வதற்காக, சுய பரிசோதனை செய்து பார்ப்பதற்காக, நம்பிக்கை, விசுவாசம், அன்பிலே இன்னும் வளர்வதற்காக, பக்தி விருத்தி அடைவதற்காக, தன்னில் உள்ள தவறுகளை ஆவியானவர் சுட்டி காட்டுகிற போது அந்த தவறிலிருந்து மனம் திரும்பி செய்ய வேண்டியது என்ன, எதை செய்ய வேண்டும் என்பதை புரிந்து கொள்வதற்காகவும், இதிலே எனக்கு அவர் கொடுத்திருக்கக்கூடிய பலன், இதனுடைய விளைவு என்ன என்பதையும் கற்றுக்கொள்வதற்கு இது மிகவும் பலமாக இருக்கும். நான்காவதாக, பொதுவாக சபை சரித்திரத்திலே இந்த ஒவ்வொரு சபையினுடைய இயல்புகளும் சபை சரித்திரத்திலே பொதுவாக பொருந்தும். ஆனால் அதற்காகத்தான் இந்த செய்திகள் என்று எடுத்துக்கொள்கிற போது நாம் அநேக காரியங்களில் தவறி விடுவோம். ஏனென்றால் இன்றைக்கும் இதில் உள்ள 2-3 சபையின் இயல்புகள் உள்ள சபைகள் இருக்கத்தான் செய்கிறது.
புதிதாக ஒரு இடத்துல ஆரம்பிக்கப்படக்கூடிய எந்த ஒரு சபையும், புதிதாக இதுவரை சுவிசேஷம் சொல்லப்படாத இடத்தில் மிஷனரிகள் ஊழியத்தின் மூலமாக ஆரம்பிக்கப்படுகிற சபை எபேசு சபையை போல தான் ஆரம்பமாகிறது. அது பின்னாடி உபத்திரவுக்குள்ளே சிமிர்னா சபையை போல கடந்து போக வேண்டி வருகிறது. ரொம்ப வளர்ந்ததுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆகிற போது அடுத்தடுத்த சபைகளை போல வழிவிலை போய்விடுவார்கள். ஆனால் அதற்காக இந்த சபை சரித்திரத்தை விளக்குவதற்காக தான் இது கொடுக்கப்பட்டது என்று நாம் எடுத்துக்கொள்ள, அதற்காகத்தான் என்று படித்தால் அந்த தனிப்பட்ட சபைக்குரிய செய்தியும் தனிப்பட்ட விசுவாசிக்குரிய செய்தியும் நாம் விட்டு விடுவோம். அந்த தவறு செய்து விடாதபடி இது ஒன்றை போல் ஒன்று இருந்தாலும், இன்றைக்கு இருக்கக்கூடிய எந்த ஒரு சபையாக இருந்தாலும் இந்த 7 சபைகளில் ஒன்றை போலவோ அல்லது 2-3 சபைகளை போல ஒரு மிக்சர் கலவையாகத்தான் இருக்கும். எனவே நம்முடைய பாடமும் அந்த சபை வரலாற்றை இதிலிருந்து படிப்பதற்காக அல்ல, பொதுவான சபை வரலாற்றை படிப்பதற்காக அல்ல, அந்த தனிப்பட்ட சபைக்காக கொடுக்கப்பட்டது. தனி விசுவாசிக்கு தன்னை சுய பரிசோதனை செய்து கொள்வதற்காக, அதற்காகத்தான் நம்முடைய இந்த பாடங்கள் இருக்கிறது. இதில் நாம் முதலாவது எந்த சபையை குறித்து படித்தாலும் அந்த சபை இருந்த பட்டணத்தினுடைய பூகோள அமைப்பு, அந்த பட்டணத்தின் சிறப்பு மற்றும் அதனுடைய கலாச்சார பின்னணி, வாழ்க்கை முறைகள், இவைகளை படிக்கலாம். ஏனென்றால் இவைகள் அந்த சபையை பாதித்தது. இவைகளெல்லாம் அந்த சபைகளை பாதித்து கொண்டிருந்தது. இதனுடைய இயல்புகள் மெதுவாக அந்த சபைகளுக்குள்ளாக ஊடுருவி வந்தது. எனவே அதை குறித்து நாம் படித்துக் கொள்ளலாம். பின்னதாக சபைகளுக்குரிய செய்தியிலிருந்து அதை 5 பகுதிகளாக பிரித்து ஒவ்வொரு சபைக்கும் கிறிஸ்து தன்னை யாராக அறிமுகப்படுத்துகிறார், ஒவ்வொரு சபைக்கும் தன்னை வெவ்வேறு விதத்தில் அறிமுகப்படுத்துகிறார். அது அந்த சபைக்கு அவசிய தேவையான ஒரு செய்தியாக இருந்தது, இன்ட்ரோடக்ஷன். அடுத்ததாக அவர் அந்த சபையிலே கண்ட காரியம் என்ன, அதில் அவர் எதை பார்த்தார், எதற்கு அவர் பாராட்டு தெரிவித்தார், இதை நீ செய்கிறாய் நல்லது என்று எதை குறித்து சொன்னார், பிளஸ் பாயிண்ட் அந்த சபையினுடைய காரியங்கள் என்ன, அவர் கண்டது என்ன, இது 2வது. 3வது அதில் உள்ள நெகட்டிவ் பாயிண்ட், அதில் உள்ள எந்த குறையை சுட்டி காட்டுகிறார், அதனுடைய குறைகள் என்ன, இது 3வதாக. 4வதாக இதை நீ தொடர்ந்து போனால் இதனுடைய பின் விளைவு உனக்கு என்னவாக இருக்கும் என்கிற எச்சரிக்கை, வார்னிங், அதையும் எடுத்துக்கொண்டு அதனை திருத்தி கொண்டு மேற்கொண்டு வருவதற்கு ஒரு சவாலும், அப்படி மேற்கொண்டு வருகிறவனுக்கு நான் என்ன கொடுப்பேன் என்கக்கூடிய ஒரு சேலஞ்சும் கொடுத்து இந்த 5 காரியங்களாக ஒவ்வொரு சபையின் செய்திகளையும் நாம் பிரித்து படிக்கலாம். இது நமக்கு தனி ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ரொம்ப உதவியாக இருக்கும். முதலாவது இன்று நாம் படிக்க இருப்பது எபேசு சபை. எபேசு சபையை குறித்து அந்த செய்திக்கு போவதுனால எபேசு சபையினுடைய பூகோள அமைப்பு, அதனுடைய சிறப்பு, கலாச்சார பின்னணி, வாழ்க்கை முறைகள், இவைகளை முதலாவதாக நாம் பார்க்கலாம். எபேசு என்ற பெயரின் அர்த்தமே விருப்பமானது, டிசைரபிள், விரும்பப்படத்தக்க ஒன்று. உண்மையிலே இந்த பட்டணத்தின் அமைப்பு அநேகரால் விரும்பப்படத்தக்க ஒன்றாகத்தான் இருந்தது. எபேசு சபைக்குரிய செய்தியிலும் கிறிஸ்து தன் மனவாட்டியதை விருப்பமுள்ள சபையாகத்தான் கொண்டிருந்தார். எபேசு 5வது அத்தியாயத்திலே 25-27 வசனங்களிலே சொல்கிறது, கிறிஸ்துவும் சபையிலே அன்பு கூர்ந்து அதை போஷித்து கரை திரை இல்லாத மனவாட்டியாக தனக்கு முன் நிறுத்திக் கொள்ள விருப்பமாக இருந்தார் என்றுதான் வருகிறது. எபேசு சபைக்கு கொடுத்த பவுல் எழுதின செய்தியிலே இந்த செய்தி வருகிறது. எபேசு சபையை கிறிஸ்துவும் தனக்கு விருப்பமான ஒரு சபையாகத்தான் வைத்திருந்தார். இது ஒரு துறைமுக பட்டணம், மலையை சார்ந்த பகுதியில் இருந்தாலும் இதனுடைய ஒரு பகுதி கடலாக இருந்தனால துறைமுக பட்டணம், நேச்சுரல் ஹார்பர் அப்படிம்பாங்க. அதுபோல கப்பல்கள் வந்து இறங்கி சரக்குகள் இறங்குவதற்காக துறைமுக பட்டணம். இது ஆசியா கண்டத்தினுடைய வாசல் என்றும் சொல்வார்கள், மார்க்கெட் ஆஃப் ஆசியா என்றும் சொல்வார்கள். அந்த அளவுக்கு அது ஒரு வணிக மையமாகவும், துறைமுக பட்டணத்தில் இருந்தால் வெளிநாடுகளிலிருந்து வரக்கூடிய அனைத்து வித பொருள்கள் வந்து விற்கவும், இங்கே இருந்ததை வெளிநாட்டிலிருந்து வந்தவர்கள் வாங்கி கொண்டு போகத்தக்கதாக மார்க்கெட் பிளேஸ் உடையதாக, மிகப்பெரிய மார்க்கெட் பிளேஸ் உடையது. அகோரா என்று அழைப்பார்கள் அவர் அந்த மார்க்கெட் பிளேஸை. அது மாத்திரமல்ல, ஐரோப்பா ஆசிய நாடுகளை இணைக்கும் ஒரு பட்டணமாகவும் இது இருந்தது. ஐரோப்பா கண்டத்திலிருந்து ஆசியா கண்டத்துக்கு வர வேண்டும் என்ற எபேசுக்கு கப்பல் வழியாக வந்து இப்படியாக ரோடுவே மூலமாகவும் போகலாம்.
ரோடு வழியாக வருகிறவர்களை எபேசு வந்து கப்பல் மூலமாக இத்தாலி அப்படியே ஐரோப்பா தேசத்துக்குள்ளதாக அவர்கள் ரோடு மார்க்கமாக போக முடியும். இது இரண்டையும் இணைக்கக்கூடிய ஒரு பட்டணமாக இருந்தனால அநேக வெளிநாட்டவர்கள், வெளிநாட்டு கலாச்சாரங்களுடையவர்கள் வந்து போகக்கூடிய ஒரு இடமாகவும் இருந்தது. இதை சூழ்ந்த துறைமுக பட்டணமாக இருந்தாலும் இது சூழ்ந்த உள்ள இடங்கள்லாம் விளை நிலங்களால் இருந்தக்கூடிய விவசாய நிலங்களை கூடியதாக இருந்ததுனால அங்கு உள்ள விளைச்சல்கள், உணவுப் பொருள்கள், பழங்கள் வகைகள் எல்லாம் வியாபாரம் பண்ணுவதற்கு ஒரு நல்ல ஒரு அக்ரிகல்ச்சர் சென்டராகவும் இருந்தது. விவசாயத்தன்மையுடன் நல்ல ஒரு அருமையான ஒரு கிளைமேட் சூழ்நிலையை உடையது. பல நாட்டு மக்கள் வந்து செல்லக்கூடியதாக இருந்தது. அன்றைய உலக அதிசயங்களில் 7 ஒன்றான 7 உலக அதிசயங்கள், அன்றைய பழைய 7 அதிசயங்களில் ஒன்றான தியானாளுடைய கோயில், டயானா என்று சொல்வார்கள், தியானால் என்று சொல்வார்கள், அந்த கோவில் அந்த பட்டணத்தில் இருந்தது. அதனுடைய ஒரு பாதிப்பு இந்த சபைக்குள்ளாக இருந்தது. அதை நாம் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த சபை மிகப்பெரிய அளவில் உள்ளது. தியானால் கோயில் அது ஒரு ரிலீஜியஸ் சென்டர். அதனுடைய சுற்றளவு 420 அடிக்கு 240 அடி அளவு உள்ள ஒரு சுற்றளவு காம்பவுண்டுக்குள்ளாக 360 அடி 180 அடி உள்ள கட்டிடமாக, நீளம் 360 அகலம் 180 அடி உள்ள கட்டிடமாக 127 60 அடி உயரம் உள்ள தூண்களால் கட்டப்பட்ட ஒரு ஆலயம். அது மிகப்பெரிய ஆலயம். அன்றைய காலத்தின் உலகத்தின் 7 அதிசயங்களில் ஒன்று. அது மாத்திரமல்ல, அந்த ஆலயம் வெளிநாட்டவர்கள் வந்து போவதனாலே ஒரு பேங்க் போலவும், அவர்கள் பணத்தை வைத்துவிட்டு திரும்ப வந்து வாங்கிக் கொள்கிறேன் இன்று பேங்க் நடைமுறைகள் எல்லாம் அந்த ஆலயத்துக்குள்ளே நடைபெற்று வந்தது. அதேபோல வெளிநாட்டில் வருகிறவர்கள் பண பரிமாற்றம், அவர்களுடைய நாணயத்தை கொடுத்து இங்கே உள்ள நாணயத்தை வாங்கிக் கொள்ள, இல்லை இங்கு உள்ளவர்கள் வெளிநாட்டு நாணயத்தை வாங்கி பண பரிமாற்றம், அந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் காயின்ஸ் எல்லாம் நடக்கக்கூடிய ஒரு நிலமாகவும், வெளிநாட்டிலிருந்து அநேகர் வந்து வியாபாரங்கள் முடிந்து சந்தோஷமாக திரும்பி போகிற போது அவர்களுக்குரிய ஒரு களியாட்டம், ஒரு காம களியாட்டம், வேசித்தனங்கள் நடைபெறுவதற்கு ஒரு சென்டராகவும் அந்த தியானால் கோயில் இருந்தது. அந்த அளவுக்கு இருந்தது. இதை தவிர கிரேக்க கடவுளுடைய ஜிஎஸ்னுடைய ஆலயம் அங்கு இருந்தது. ரோம சக்கரவர்த்தி அகஸ்டஸ்னுடைய வழிபாட்டு தலமும், கடைசியாக இது எழுதப்பட்ட காலத்தில் அந்த டொமினியன் இருந்த அவனுடைய உருவ சிலை வைக்கப்பட்ட வழிபாட்டு ஸ்தலமும் அங்கே இருந்தது. இது தவிர 24,000 பேர் உட்காரக்கூடிய ஒரு அரங்கம், ஒரே நேரத்தில் 24,000 பேர் உட்கார்ந்திருந்து ஒரு நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய அளவுக்கு இயற்கையான முறையிலே செயற்கையாக சேர்த்து கட்டப்பட்ட ஒரு அரங்கம் இருந்தது. அப்போஸ்தலர் 19, 29, 30 நாம் அதை படிக்கலாம். தியானாளுடைய கோயிலே பெரியது என்று சொல்லி கலவரங்கள் கலாட்டங்கள் நடந்தபோது அவர்கள் அந்த காரியங்களே அங்கேதான் வித்து சண்டைகள் கலவரங்களாக நடந்ததாக நாம் அந்த அப்போஸ்தலர் 19 29 to 31 வசனங்களில் நாம் படிக்கலாம். இது தவிர பெரிய ஜிம்னாசியம், விளையாட்டு அரங்கம், நூல் நிலையங்கள் எல்லாம் இருந்து ஒரு எஜுகேஷன் சென்டர், அக்ரிகல்ச்சர் சென்டர், ரிலீஜியஸ் சென்டர், பிஸ்னஸ் சென்டர், இது எல்லாமே சேர்ந்து கலவையான ஒரு பெரிய பட்டணமாக இருந்தது. ஆனால் இப்பொழுது அந்த நிலைமை அல்ல. 4வது கிறிஸ்துவுக்கு பின் 4வது நூற்றாண்டுகளில் அது கொஞ்சம் சேதமடைந்து போய்விட்டது. இன்றைய தினத்தில் அப்படி இல்லை. இந்த பழைய கட்டிடத்தின் இடிபாடுகளை மாத்திரம் டூரிஸ்ட் வந்து பார்க்கக்கூடிய சென்டராக இன்றைக்கு அது இருக்கிறது. இது இதனுடைய பூகோள அமைப்பு, இதனுடைய வாழ்க்கை கலாச்சார சூழ்நிலை. இது அடுத்தபடியாக சபையை குறித்து நாம் படிக்கலாம். எபேசு சபைக்கு இயேசு கிறிஸ்து கொடுத்த செய்தி, அதில் வெளிப்படுத்தின விசேஷத்தில் 2வது அத்தியாயத்தில் 1வது வசனத்திலிருந்து 7வது வசனம் வரைக்கும் இந்த செய்தி இருக்கிறது. இந்த செய்தியிலே முதலாவது அறிமுகம், தன்னை யார் என்று அவர் அறிமுகப்படுத்துகிறார். வெளிப்படுத்தல் 2 1வது வசனத்திலே எபேசு சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவென்றால், 7 நட்சத்திரங்களையும் தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்து விளக்குகள் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்கிறதாவது. இதை ஏற்கனவே யோவானுக்கு வெளிப்படுத்தி தன் தரிசனத்தை வெளிப்படுத்தின போது இந்த 7 நட்சத்திரங்கள் என்ன, 7 குத்து விளக்குகள் என்ன என்பதெல்லாம் அவர் அவனுக்கு விளக்கி கொடுத்து விட்டார். இங்கே எபேசு சபைக்கு அதை திரும்ப வலியுறுத்துகிறார். நட்சத்திரங்கள் கையில் இருக்கிறதுனா, நட்சத்திரங்கள் வந்து அந்த சபையினுடைய தலைமை பொறுப்பில் உள்ளவர்கள், ஊழியர்கள், தேவன் நியமித்த
அதுதான் அங்க முக்கியம். தேவன் அந்த சபைக்கு நியமித்த தலைவர்கள், ஊழியர்கள் என் கையிலே அவர்களை வைத்திருக்கிறேன். அவர்கள் மூலமாக என் அதிகாரமும் என் வல்லமையும் சபைக்குள்ளே செயல்படுகிறது. எனவே அந்த அதிகாரத்தையும் வல்லமையும் இன்றைக்கு என் கையிலே தான் வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். மற்றபடியா 7 குத்துவிளக்குகள் மத்தியிலே உலாவுகிறேன் என்று சொல்லுகிறவர் சபையின் மத்தியிலே இன்றும் நான் உலாவி கொண்டுதான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். சபை அவர் பிரசன்னத்தையும் அவருடைய அதிகாரத்தையும் திரும்பவும் ஞாபகப்படுத்துகிறார். இது என்னுடைய சபை, இது என்னுடைய அதிகாரம் என்பதை திரும்பவும் ஒரு முறை ஞாபகப்படுத்துகிறார். அநேக காரியங்களே அநேக நேரங்களில் நாம சபைக்கு போனாலும் வந்தாலும் கூட இது அவருக்கு சொந்தமானது என்பதிலிருந்து சில நேரங்களில் நாம் சமயங்களில் பின்வாங்கி போய்விடுகிறோம். ஒரு சிறிய உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமென்றால், சில நாளைக்கு முன்னாடி என் வாழ்க்கையில் ஒரு நிகழ்ச்சி நடந்தது. சென்னையிலே அப்போஸ்தலிக் கிறிஸ்டியன் அசம்பிளி சேலையூரில் உள்ள ஒரு பாஸ்டர் ஜான்சன் அவருடைய மகளுக்கு திருமணம் நடந்தது. அது ஏசிய சர்ச்சில் சாம் சுந்தரம் அவர்களுடைய தலைமை சபையில் வைத்து நடந்தது. அதற்கு போவதற்காக நானும் என் மனைவியும் பஸ்ஸிலே வந்து எக்மூரில் இறங்கி விட்டு ஆட்டோவில் ஏறி போன போது அங்கே உள்ள ஒரு ஆட்டோ டிரைவர்கிட்ட சொன்னோம், இந்த சர்ச்சுக்கு போனால் எனக்கு தெரியுங்க வாங்க. போகையில் அவர் சொல்லார், ஐயா அது நல்ல சர்ச்சுங்க, சாம்சுந்தரம் ஐயா சர்ச்சுங்க. அவர் சாம்சுந்தரம் ஐயா சர்ச்சுங்கன்னு திரும்ப திரும்ப சொன்னார். என் மனைவி அப்போ கேட்டார், அப்பா அது ஏசு கிறிஸ்து சபை கிடையாதா அப்படின்னு கேட்டேன். ஏசு கிறிஸ்து சபை தாங்க, ஆனால் சாம்சுந்தரம் ஐயா சர்ச்சுங்க. அவருக்கு கிறிஸ்து அங்கே முக்கியம் அல்ல, சாம்சுந்தரம் தான் அங்கே முக்கியம். கிட்டத்தட்ட சமயங்களிலே அநேக சமயங்களில் நம்ம வந்து ஒரு டெனாமினேஷனையும் நான் இந்த பிரிவை சேர்ந்தேன் அந்த பிரிவை சேர்ந்தேன் இதை முக்கியமாக கொண்டு போய் வர்றோம். ஆனால் தலைவர் அவர் நான் தான், அதிகாரம் என்னதுதான், ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையதே அப்படிங்கிற தீர்மானமாக இரு என்பதை அவர் ஒரு எச்சரிப்பாக கொடுக்கிறார். இந்த சபை ஆரம்பிக்கப்பட்டு இதற்கு அவர் மூலமாக அநேக ஊழியர்களை தேவன் கொடுத்தார், கிருபையாக கொடுத்தார். அது அந்த சபைக்கு இருந்த மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். பவுலின் மூலமாக ஆரம்பிக்கப்பட்டது. அந்த காலத்திலே ஆக்கில்லா, பிரிஸ்கில்லா மற்றும் அப்போஸ்தலர் அப்பல்லோ இவர்கள் எல்லாம் அங்கு ஊழியர்களாக செயல்பட்டு வந்தார்கள். பவுல் பிற்பாடு வேறு இடத்திற்கு போகும்போது தீமோத்தேயுவை 1 தீமோத்தேயு 1வது அத்தியாயம் 4வது வசனத்தில் பார்த்தால் தீமோத்தேயுவை அந்த சபையின் தலைமை பொறுப்பிலிருந்து அதை வளர்க்கும்படியாக அவரை கொடுத்து விட்டு போனார். அதற்கு பின் யோவான் தன் ஊழியங்களை முடித்து வயதான காலத்திலே பவுலிலே வந்துதான் எபேசுவில் வந்துதான் அவர் செட்டில் ஆகி எபேசுவில் இருந்துதான் ஊழியத்தை செய்து கொண்டு வந்தார் என்று சபை சரித்திரத்தில் நாம் படிக்கலாம். ஸோ இந்த சபைக்கு பவுல், தீமோத்தேயு, யோவான் மூலமாக ஃபர்ஸ்ட் ஹேண்ட் ஃப்ரெஷ் டாக்டரின், சத்தியம், கலப்பில்லாத சுத்தமான சுவிசேஷமும் சத்தியமும் கற்றுக் கொடுக்கப்பட்டு விசுவாசம், அன்பு, நம்பிக்கையிலே வளர்க்கப்பட்ட ஒரு சபை. உண்மையிலே நமக்கு அந்த மாதிரி ஒரு சபையில் மெம்பராக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு நினைப்பு வரும். அந்த மாதிரி இருந்த ஒரு நல்ல ஒரு சபை. அந்த சபையினுடைய விளைவாக விரிவானதுனால பக்கத்தில் நிறைய இடங்களில் பாகி போனது. ஆனாலும் அந்த சபைக்கு அவர் ஒரு ஞாபகப்படுத்துகிறார், இன்னமும் இந்த சபையினுடைய அதிகாரமும் என்னுடையது, எந்த ஊழியர்களை கொடுப்பது என்பதும் என் கரத்தில் இருக்கிறது. சபை மத்தியிலே இன்றமும் நான் உலாவிக் கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு பொதுவாக ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகளில் அநேகர் மறந்து போன ஒரு விஷயமும் இதுதான். போகிற போது கிறிஸ்து அங்கே இருக்கிறார் என்கிற அந்த உணர்வுக்குள்ளாக வருவது பல நேரங்களிலே கடினமாக இருக்கிறது. அவர் அது சபைக்கு சொல்கிறார், நான் அங்கே உலாவி கொண்டு தான் இருக்கிறேன். 2 பேரும் 3 பேரும் நாமத்தினோடு நான் இருப்பேன் என்று சொன்னவர், கிறிஸ்துவின் சபையை கட்டுகிறவர் நான் என்று சொன்னவர், சபையின் மத்தியிலே சபைக்காக தன் ரத்தத்தை சிந்தி மீட்டு எடுத்தவர், சபையாக கூடி வருகிற போது நான் அங்கே உலாவி கொண்டிருக்கிறேன், இதை மறந்து விடாதே என்று அந்த சபைக்கு ஞாபகப்படுத்துகிறார். இந்த செய்தி வருகிற போது அந்த சபையினுடைய வயது கிட்டத்தட்ட 40 வருடங்கள் ஆகிவிட்டது. பவுலின் மூலமாக ஆரம்பித்து 40 வருடங்கள் ஆகிவிட்டது. முதல் ஜெனரேஷனை காட்டிலும் 2வது 3வது ஜெனரேஷனுக்கு சபை கூடி வருதெல்லாம் ஒரு ரொட்டீன் ஒர்க்கு, ஒரு ரிலீஜியஸ் ஒர்க்காக இருமே ஒழிய அந்த ஆழமான ஒரு கமிட்மெண்ட்டோ ஒரு விருப்பமோ ஒரு வாஞ்சியோ ஜீல் இருக்காது. அதுபோல ஒரு சூழ்நிலைக்கு அது போன போது ஒரு எச்சரிப்பாக அதை கொடுக்கிறார். 2வது, அந்த சபையிலே அவர் பார்த்த நல்ல காரியங்கள் என்ன, பாராட்டுக்குரிய காரியங்களாக அவர் கண்டவைகள் என்ன. அவர் சொல்லுகிறார், நான் அறிவேன் என்கிறார். வெளிப்படுத்த 2:2-3 வசனத்தையும் 6வது வசனத்தையும் நாம் படிக்கலாம். உன் கிரியைகளையும்
உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களே பொய்யர் என்று கண்டு அறிந்ததையும், மூன்றாவது வசனத்திலே நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையாய் இருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். ஆறாவது வசனத்திலே நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தரின் கிரியைகளை நீயும் வெறுக்கிறாய், இது உன்னிடத்தில் உண்டு என்று சொல்லுகிறார். அவர் விசேஷமாக சொல்லக்கூடிய காரியங்கள் இது சபையில் நான் அறிந்திருக்கிறேன் எனக்கு தெரியும் இதையெல்லாம் என்று சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறது என்ன? உன் கிரியை, என் நாமத்தின் நிமித்தம் நீ செய்த உன் கிரியைகள் அனைத்தையும் நான் அறிந்திருக்கிறேன். அதற்காக நீ பட்ட பிரயாசம், ஊழியம் லகுவான காரியம் கிடையாது, கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா தான், எக்ஸ்ட்ரா மைல் தான் போடணும். அந்த எக்ஸ்ட்ராவா நீ என்ன பிரயாசப்பட்டாய் என்பதையும் நான் அறிவேன், உன் பொறுமையையும் நான் அறிவேன். 2வது வசனத்துல இந்த 2வது வசனத்துல சொன்ன பொறுமைக்கும் 3வது வசனத்துல சொன்ன பொறுமைக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. அது என்ன என்பதை நாம் பார்க்கலாம். உன் பொறுமையையும், இந்த பொறுமை எதை குறித்து சொல்கிறதுனா, லூக்கா 8வது அத்தியாயத்தில் விதைக்கிறவன் ஊமையை குறித்து இயேசு கிறிஸ்து சொல்லுகிற போது வழியருகே விழுந்த விதைகள், கற்பாறையில் விழுந்த விதைகள், அப்புறம் முட்செடியில் விழுந்த விதைகள், அப்புறம் நல்ல நிலத்தில் விழுந்த விதைகள், இவைகளை குறித்து சொல்லுகிற போது சீசர்கள் விளக்கம் கேட்டபோது அவர்கள் சொல்லுகிறார். அதிலே அந்த நல்ல நிலத்தில் விழுந்த விதையை குறித்து அவர் சொல்லுகிறார். லூக்கா 8வது அத்தியாயத்தில் 15வது வசனத்தில் நல்ல நிலத்திலே விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். இந்த பொறுமையை குறித்து தான் 2வது வசனத்தில் சொல்கிறார். உன் கிரியை, உன் பிரயாசம், உன் பொறுமை, என் வசனத்தை உன் இதயத்துக்குள்ளே ஏற்றுக்கொண்டு பொறுமையாக விதையை விதைச்சிட்ட நாளைக்கு அறுக்க போக முடியாது, ஆனாலும் அது விளைவதை நான் பார்த்து கொண்டே இருக்க வேண்டும், அதற்கு நீர் பாய்ச்ச வேண்டும், களை எடுக்க வேண்டும், சுற்றி சுற்றி வந்து பார்க்க வேண்டும், அந்த கனி விளைச்சல் வருகிற வரைக்கும் பொறுமையாக காத்து இருக்க வேண்டும். அந்த என் வசனத்தை உன் இருதயத்தில் வைத்து அது கிரியை புரிந்து வருவதற்கு வரைக்கும் பொறுமையோடு இருக்கிறாய், அதையும் நான் அறிவேன் என்கிறார். அடுத்தபடியாக சொல்லுகிறவர், பொல்லாதவரை நீ சகிக்க கூடாமல் இருக்கிறாய். அநேகர் சபைகளுக்குள்ளே கொஞ்சம் மாறுபாடாக போகிற போது அவர்களோடு மிக்ஸ் ஆகாம, அவர்களை சகிக்க மாட்டாம கொஞ்சம் விலகி போகிறவனாக, பொல்லாதவர்களுடைய ஐக்கியத்தை நீ விட்டு, சங்கீதம் 1:1 வரும், பாவிகளுடைய துன்மார்க்கன் ஆலோசனையில் நடவாமலும், பாவிகள் நிற்கும் இடத்தில் நிற்காமலும், பரியாசக்காரன் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்திலே மனரம்யமாயிருந்து இரவும் பகலும் அதை தியானிக்கிற மனுஷன் பாய்க்குவான். இப்படியாக இந்த சிலரை நீ கண்டறிந்து இவர்களை விட்டு நீ ஒதுங்கி விலகி வந்தாய், பிரித்து எடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள் வந்தாய், இதை நான் அறிவேன் என்று சொல்லுகிறான். அடுத்தபடியாக அப்போஸ்தலர் என்று சொல்லுபவர்களே நீ சோதித்து பொய்யர் என்று கண்டறிந்தாய் என்று சொல்லுகிறார். அப்போஸ்தலர் என்றால் அனுப்பப்பட்டவர்கள், ஊழியக்காரர்கள். சபை விரிவடைந்த போது யூத மார்க்கத்தை சேர்ந்த அநேகர் எங்கெங்கெல்லாம் சபை நடக்குதோ அங்கெல்லாம் உள்ளே போய் இவங்க போய் அந்த நியாயப்பிரமாணத்தை டீச் பண்ண ஆரம்பிப்பாங்க. புற இனத்திலிருந்து வந்தவர்களுக்கு இவர்களும் இஸ்ரவேலிலிருந்து வந்தவர்கள் தான், இவர்களும் யூதவர்கள் தான், இவர்களும் எபிரேய வேதத்திலிருந்து தான் எடுத்து போதிக்கிறார்கள் என்று அவர்கள் ஒரு ஊழியக்காரர்களாக ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் சில நாட்களிலே அவர்களுடைய போதனைக்கும் பவுல் மூலமாக தீமோத்தேயு மூலமாக நமக்கு கிடைக்கப்பட்ட இந்த போதனைக்கும் இவர்களுடைய போதனைக்கும் வித்தியாசம் இருக்கிறது. இவர்கள் தேவனால் அனுப்பப்பட்ட ஊழியர்கள் அல்ல, ஆதாய தொழிலாக செய்கிறவர்கள் என்று கண்டு அறிந்து, அவர்கள் பொய்யர் என்று கண்டு அறிந்து நீ அவர்களை விட்டு விலகினதையும் நான் அறிவேன் என்கிறார். ஒரு நல்ல ஒரு விசுவாசிக்கு இருக்க வேண்டிய ஒரு சுபாவம் இதுதான். ஊழியக்காரன் என்று சொன்னோன்னே எல்லார் காலையும் விழுந்துடவும் முடியாது. ஆனால் வேதமும் நமக்கு சொல்லியது, கடைசி காலத்தில் அநேக கட்டத்திற்கு இருப்பார்கள், எல்லா ஆவிகளையும் நம்பாதே என்று நமக்கு எச்சரிப்பையும் கொடுக்கிறது. எல்லாரையும் நம்பாதே என்று ஒரு எச்சரிப்பும் கொடுக்கிறது. அந்த அவர்கள் தவறான ஊழியம், தவறான டீச்சிங்ஸ், இவைகளை நான் இனம் கண்டு கொள்ள வேண்டும் என்றால் வேதத்திலே தியானத்திலே நம்ம வளர்ந்து இருந்தால்தான்
நம்ம டக்கென்று அவர்களை கண்டுகொள்ள முடியும். இது தேவன் கொடுத்த வார்த்தையில் அவர்கள் சுயத்திலிருந்து வருகிறது, இதை நான் ஒதுக்க வேண்டும் என்று கண்டுகொள்ள முடியும். இந்த பொறுமையை குறித்து சொல்கிறார். அடுத்தபடியாக 3வது அத்தியாயத்திலே வசனத்திலே, நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையாய் இருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். இதுல நீ சகிப்புத்தன்மை, ஏனென்றால் அவர்கள் இருந்த கலாச்சாரத்தில் இவர்கள் வேறு ஒரு பிரிவை சேர்ந்தவர்களாக வருகிற போது அவர்கள் மூலமாக அநேக உபத்திரவங்களுக்குள்ளாக கடந்து செல்ல வேண்டி வந்தது. அநேகர் தங்களுடைய தொழில்களை இழக்க வேண்டி வந்தது. அநேகர் சமுதாயத்திலிருந்து விலக்கப்பட்டவர்களாக, ஒதுக்கப்பட்டவர்களாக மாறி போகி வந்தது. ஏனென்றால் அந்த மார்க்கெட் பிளேஸுக்குள்ள உள்ள போக முன்னாடி டொமினேஷனுடைய ஒரு சிலை இருக்கும். அந்த தூவப்படத்தில் தூப்பை போட்டுட்டு ஜீசஸ் இஸ் லார்டுன்னு சொல்லிட்டு தான் உள்ளே போகணும். அங்கே உள்ள சிலை வணக்கங்கள் இருக்கும், ஃபெஸ்டிவல்ஸ் நடக்கும், வரணும், அதில் தான் கூட்டமாக கூடணும். அதிலெல்லாம் கூட முடியாமல் பிரிந்து போனதுனால அநேக காரியங்களில் அவர்களுக்குரிய முறை நியாயப்படி அவர்கள் அனுபவிக்க வேண்டிய அநேக வசதிகள், வாய்ப்புகளை அவர்கள் இழக்க வேண்டி வெளியேறி போனேன். இதைத்தான் நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் உன்னுடைய சகிப்புத்தன்மையையும் நான் கண்டேன் என்று சொல்கிறார். இந்த சகிப்புத்தன்மையிலையும் அவர் சொல்லுகிறாரு, நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் அதிலே பொறுமையாய் இருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் இளைப்படையாமல் இன்னும் பிரயாசப்பட்டதையும் அறிந்து கொண்டிருக்கிறேன் என்கிறார். இதிலே சொல்லப்பட்ட இந்த பொறுமைக்கு அர்த்தம் கொஞ்சம் வேற. மத்தேயு 13வது அத்தியாயத்திலே 21வது வசனத்திலே நாம் பார்க்கலாம், ஒரு காரியத்தை பார்க்கலாம். மத்தேயு 13:21 இதுவும் விதைக்கிறவன் உதவிமையிலே இயேசு கிறிஸ்து சொன்னதுதான். இதுல 2வது கற்பாறை இடங்களிலே விதைக்கப்பட்டவர்கள் அவர்களை குறித்து சொல்கிறவர்கள், அவர் ஏன் பலன் கொடுக்க முடியவில்லை என்று சொன்னபோது சொல்கிறார், ஆகிலும் தனக்குள்ளே வேறு இல்லாதவனாய் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான், வசனத்தின் நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டான உடனே இடரல் அடைவான். ஆனால் நீங்களோ வசனத்தின் நிமித்தமும் உபத்திரவமும் இடரல்களும் வந்தபோதும் விட்டுவிடாமல் நிலைத்திருந்தீர்கள். இது உன்னுடைய சகிப்புத்தன்மை, அதை சகித்து கொண்டே இருந்தார் என்று சொல்கிறார். யாக்கோபு 1வது அத்தியாயத்திலே வசனம் 3 நாம் பார்க்கலாம். யாக்கோபு எழுதின நிருபத்திலே யாக்கோபு சபைக்கு எழுதுகிற போது ஆரம்பத்திலே அவர் அப்படித்தான் சொல்லுகிறார். யாக்கோபு நிருபத்திலே 1வது அத்தியாயத்திலே 3வது வசனம், உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாய் எண்ணுங்கள். உங்கள் விசுவாசம் பரீட்சிக்கப்படும், அந்த பரீட்சை நிமித்தமாக பொறுமை உங்களுக்கு வேண்டும். அதை அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமா எண்ணுங்கள். இந்த பொறுமை வேற. 2வது வசனத்தை சொன்ன அந்த பொறுமை வேற, இந்த பொறுமை. இதை இன்னமும் சற்று விளக்கமாக நம்ம படிக்கலாம் என்றால், ரோமர் நிருபத்திலே 5வது அத்தியாயத்திலே 1, 2, 3 வசனங்கள் நாம் படித்தால் இன்றும் கொஞ்சம் விளக்கமாக இருக்கலாம். ரோமர் நிருபத்திலே 5வது அத்தியாயத்திலே 1, 2, 3 3வது வசனம் தான் முக்கியம். அதில் 1லிருந்து படிக்கலாம். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறபடியினாலே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். அவர் மூலமாக நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் சிலாக்கியத்தை விசுவாசத்தினாலே பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். இதை விட்டுறாம நிலைச்சு கொண்டிருந்து ஒரு நாள் தேவனுடைய மகிமையை, அந்த மகிமையினுடைய ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்வேன் என்பதை அறிந்ததுனால இன்னும் அதில் போகிறேன். அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். தமிழிலே இந்த வசனம் பொறுமை என்று வந்துவிடுகிறது. இதை மற்ற மொழிபெயர்ப்புகளை பார்த்தால் இதற்கு அவர்கள் உபயோகப்படுத்தின வார்த்தை வேறு. அந்த மூல பாஷையிலிருந்து சரியான நமக்கு வார்த்தை இல்லாததுனால இதை கொடுத்து விட்டார்கள். அந்த பொறுமை உபத்திரவமும் பொறுமையை உண்டாக்கும் என்கிற இடத்துல அந்த பொறுமை என்பதற்கு ஆங்கில மொழிபெயர்ப்புகளை பார்த்தால் என்டியூரன்ஸ்,
அதாவது பாதியில விட்டு விடாமல் கடைசி வரைக்கும் அதை சகித்து கொண்டு இழுத்து கொண்டே போவது. பிரிசர்வன்ஸ், அதாவது அது கெட்டு போகாமல் காத்து கொள்வதற்காக வைக்கப்பட்டது. மிக எளிதான உதாரணம் சொல்ல வேண்டுமென்றால் ஊறுகாய். எலுமிச்சம்பழத்தை வெட்டி அதை ஊறுகாயாக போட்டு வைத்து அது கெட்டு போகாமல் இருப்பதற்காக நாம் இதில் என்ன சேர்க்கிறோம்? உப்பும் மிளகா பொடியும் தான் சேர்க்கிறோம். இந்த உப்பும் மிளகா பொடியும் அந்த எலுமிச்சம்பழத்தை கெட்டு போகாமல் அதை அநேக நாட்களுக்கு அப்படியே காத்துக்கொள்கிறது. அதே போலவே இந்த உபத்திரவம் நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன் என்பதை உணர்த்தி என்னுடைய கேரக்டர் மாறிவிடாதபடி நிலைத்து நிற்கத்தக்கதாக அதற்குள்ள சகித்து கொண்டு போகக்கூடிய தன்மையை, இந்த சகித்து கொண்டு பாடுகள் இருந்தாலும் அதை விட்டு விட்டு விலகி ஓடிவிட அதை சகித்து கொண்டே முன்னேறி ஓடக்கூடிய அந்த ஒரு தன்மையை கொடுக்கிறது. பொறுமை பரீட்சையை உண்டாக்குகிறது. இந்த பரீட்சை என்பதற்கும் அவங்க கொடுத்த அர்த்தம் வேறதான். Perseverance will create your character. இதுதான் உங்களுடைய குணநலம், இதுதான் உங்களுடைய குணம். என்ன பாடு வந்தாலும் சரி, என்ன கஷ்டம் விட மாட்டான், அவன் அப்படித்தான் இருப்பான் என்கிற அந்த ஒரு குணநலனை உனக்குள்ளாக உருவாக்கும். இதுதான் இங்கே சொல்லப்பட்ட பொறுமை. இந்த பொறுமைக்குள்ளாக அவர்கள் நிலைத்து நிரந்தரமாக ஓடிக்கொண்டே இருந்தார்கள். இது பாராட்டுக்குரிய ஒரு காரியம்தான், இதை பாராட்டுகிறார்கள். அடுத்தபடியாக அவர் கண்ட ஒரு காரியம் வசனம் 6 நிக்கோலாய் மதஸ்தரின் கிரியையை நீ வெறுக்கிறாய், நானும் வெறுக்கிறேன், நீயும் வெறுக்கிறாய், இது உன்னிடத்தில் உண்டு என்கிறார். இந்த நிக்கோலாய் மதஸ்தரின் கிரியை என்றால் என்ன, அவர்கள் யார் என்பதை நாம் புரிந்து கொள்வது நமக்கு மிகவும் முக்கியமான ஒரு காரியம். ஏனென்றால் இந்த கிரியையில் உள்ளவர்கள் இன்றும் அனைத்து சபைகளுக்குள்ளும் அநேக சபைகளுக்குள்ளும் உள்ளே ஊடுருவி தான் இருக்கிறாங்க. இவங்க இல்லைன்னு சொல்லக்கூடிய சபைகளே இப்போ எங்கேயுமே, ஆனால் நிக்கோலாய் மதஸ்தருங்கிற பேரில் இருக்க மாட்டாங்க, ஆனால் அதனுடைய கிரியை செய்கிறாங்க. யார் இந்த நிக்கோலாய் என்றால் அப்போஸ்தலர் 6:5 வசனத்திலே ஒரு வருகிறது. அதிலே நிக்கோலாய் என்று வருகிறது. இவர் மூலமாக உருவானதாக இருக்கலாம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அதுதான் என்பது உறுதியாக கிடையாது. எந்தவித இடத்துலையும் இவர்தான் என்பதற்குரிய ஒரு உறுதி கிடையாது. அதனால் நம்ம அதை எடுத்துக்கொள்ள முடியாது. அப்போஸ்தலர் நிருபத்திலே 6வது அத்தியாயத்திலே பந்தி விசாரிப்பின் போது சபைகளுக்குள்ளே பிரச்சனைகள் உண்டான போது அவர்கள் கிரேக்கர்கள் எங்கள் விதவையை கொடுக்குறல யூத விதவையை தான் பார்க்குறாங்கன்னு ஒரு பிரச்சனை வந்தபோது சீசர்கள் கூட்டத்தை அந்த அப்போஸ்தலர் வரவழைத்து, நாங்கள் தேவ வசனத்தை போதிப்பதும் ஜெபம் பண்ணுவதும் தான் எங்கள் வேலை, இதை விட்டுட்டு பந்தி விசாரிக்கிறதுக்கு உட்கார முடியாது. அதனால் உங்களுக்குள்ளேயே ஒரு 7 பேரை பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாவி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களுக்குள்ள தெரிந்து கொள்ளுங்க, அவங்களுக்கு இந்த வேலையை கொடுக்குறோம். அந்த வேலைகளுக்கு நியமிக்கப்பட்ட 7 பேரில் ஒருத்தர் தான் முதல் இரத்த சாட்சியாக ஸ்தேவான், அப்புறம் ஊழியக்காரராக இருந்து சென்ற பிலிப்பு, அப்புறம் பிரகோரையும் 5வது வசனத்தில் வருகிறது. ஸ்தேவானையும் பிலிப்பையும் பிரகோரையும் நிக்கோனாவையும் தீமோனையும் பர்மனாவையும் யூத மார்க்கத்து அமைந்தவனாகிய நிக்கோலாவையும், அதாவது அவன் யூதன் கிடையாது, அவன் யூத மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட, இப்போ வெளி மார்க்கத்திலிருந்து யூத மார்க்கத்திற்கு யூத மார்க்கத்திலிருந்து கிறிஸ்தவ உபதேசத்திற்கு உள்ளதாக வந்த நிக்கோலாவையும் தெரிந்து கொண்டு, அநேகமாக இந்த நிக்கோலாய் தான் ஒரு வேறுபாடான காரியங்களை போதித்திருக்கலாம் என்று ஒரு யூவன் தான் இவன் தான் என்பது உறுதியாக கிடையாது. வேதத்தில் எங்கேயுமே அதுக்கு உறுதியாக கிடையாது. அதனால் அதை சொல்ல முடியாது. இவர்களுடைய டீச்சிங்ஸ் என்ன என்றால், நம்ம ஏற்கனவே படித்திருக்கிறோம், கிரேக்க வழிபாட்டு முறைகள் அந்த மக்களை ஆழ்த்து கொண்டிருந்தது. அநேகர் அதுக்குள்ளே இருந்து இங்கே வந்தவங்க தான், கிரேக்க வழிபாட்டு விக்கிரக வழிபாட்டிலிருந்து வந்தவங்க தான். அதனால் அதனுடைய சில காரியங்களை விட்டுவிடாமல் அதையும் கிறிஸ்துவுக்குள் சொல்லப்பட்ட இந்த சத்தியங்களையும் இணைத்து கொண்டு, எனக்கு அதில் கற்றுக்கொண்ட அந்த ஞானத்தையும் இதில் இருக்கக்கூடிய இந்த வெளிப்பாட்டையும் இணைத்து கொண்டு அதற்கு ஏற்ற ஒரு வாழ்க்கைக்குள்ளாக நாம் போக வேண்டும் என்று உள்ளே வருகிற போது ஒரு குழப்பமும் ஒரு பிரச்சனையும் அங்கே உருவாகும். உதாரணத்துக்கு மத்தேயு 15வது அத்தியாயத்தில் இயேசு சொல்லுகிறாரு, கை கழுவாமல் சாப்பிட்டதை குறித்து குற்றம் சாட்டுகிற போது, வாய்க்குள்ளே போகிறது மனிதனை தீட்டுப்படுத்தாது, வாய்க்குள்ள வருகிறது தான் தீட்டுப்படுத்தும்னு சொல்லிட்டார். அதனால வாய்க்குள்ள போறது எதுவுமே மனிதனை தீட்டுப்படுத்தாது என்று அர்த்தத்தை எடுத்துக்கிட்டா,
அதே போல தான் இவங்களுடைய சில டீச்சிங்ஸ். அதனால நீ என்ன வேணாலும் சாப்பிடலாம், அதனால தப்பு கிடையாது, அது உன்னை தீட்டுப்படுத்தாது. இதற்கு அவர்கள் கிடைத்த காரியம் என்னன்னா, கிரேக்க டாக்டரினிலே, அவர்கள் இறையியல் தத்துவத்திலே ஆத்துமா பரிசுத்தமானது, சரீரம் குறைபாடு உள்ளது. இந்த சரீரத்தை அதனால தான் ஆண்டவர் ஒரு நாளைக்கு அழித்து இதை தூக்கி போட்டுட்டு வேற சரீரம் கொடுத்துருக்காரு. அதனால சரீரத்தின் கிரியைக்கும் ஆத்மாவுக்கும் எந்தவித சம்பந்தம் கிடையாது. நீ ஆத்மாவில் ஆண்டவரை தொழுது கொண்டு, ஆண்டவரை ஒப்பு கொடுத்து கொண்டு ஆண்டவருக்காக இரு. ஆனால் சரீரத்திலே நீ செய்யக்கூடிய காரியங்களுக்கோ, சாப்பாட்டுக்கோ, மற்ற எதை வேண்டுமானாலும் சாப்பிடலாம், எப்படி இருக்கலாம், சரீரத்தினுடைய அந்த மாம்ச இச்சைகளை நிறைவேற்றுவது தவறு கிடையாது. பசிச்சா சாப்பிட்றோம், வவுறு ப்ரெஷரானா யூரின் போகிறோம், தாகம் எடுத்தா தண்ணி குடிக்கிறோம். அதே போல் அந்த மனுஷ உடம்புல இயல்பு வருகிற போது உடல் உறவு கொள்ளுகிறோம். அதனால் இதெல்லாம் சரீர பிரகாரமாக இது ஒரு மனிதனை திட்டுப்படுத்தாது என்பது போல அந்த கிரேக்க கலாச்சாரத்தினுடைய சில காரியங்களையும், அதில் உள்ள அந்த இறையியல் தத்துவங்களில் சில காரியங்களையும், கிறிஸ்துவனுடைய போதனைகளில் இவர்களுக்கு தேவையான சில வசனங்களை மாத்திரம் எடுத்து, என்றால் ரோமர்லே சொல்லியிருக்காரு, புசிப்பும் குடிப்பும் பரலோக ராஜ்யம் அல்ல என்று சொல்லியிருக்கிறார். அதனால புசிக்கிறது குடிக்கிறத பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதை சேர்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. இவங்க ஒரு மாடர்ன் லிபரல் கிறிஸ்தவர்களாக, அதாவது சில காரியங்களை காம்ப்ரமைஸ் பண்ணி உலகத்தோடும் ஒத்து போகக்கூடிய கிறிஸ்தவர்களாக, அவன் வீட்டுக்கும் போகலாம், நான் என் வீட்டில் பூஜை பண்ண மாட்டேன், அவன் வீட்டுக்கு போகலாம், அவன் சாப்பிடும் சொன்னானே சாப்பிடலாம், ஏன்னா எல்லாமே ஆண்டவர் படைத்தது தான், ஸ்தோத்திரத்தோடு புசிப்பதினாலே எந்த தவறும் இல்லை. இன்றைக்கு இதே காரியத்தை சொல்லக்கூடிய கிறிஸ்தவர்கள் அநேகர் நம்ம சபைக்குள்ளே இருக்கிறாங்க. எனக்கு தெரியும், ஸ்தோத்திரத்தோடு நான் சாப்பிட்டேன், அதில் ஒன்றும் தப்பு இல்லைன்னு சொல்லிடுறவங்க இருக்கிறாங்க. இதே போல ஒரு மாடர்ன் லிபரல் கிறிஸ்தவர்களாக இருந்தாங்க. ஆனால் இவங்க மெதுவாக ஜனங்களே தன் கூட்டத்திற்குள்ளாக இழுக்க ஆரம்பித்தாங்க. அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கு, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்கிறாங்க, ஊழியக்காரன் வேணா அப்படி இருக்கலாம், நம்மளால் அப்படிலாம் இருக்க முடியாது, நம்ம எல்லாரோடையும் சேர்ந்து போனோம், நம்ம சமூகத்தோடு இணைந்து போக வேண்டிய ஆளுங்க நம்ம, அதனால் நம்ம அதெல்லாம் பார்க்கக்கூடாது என்று சொல்லி அந்த கிறிஸ்தவ போதனைகளுக்கு மாறாக ஒரு கூட்டத்தை தனக்குள்ளாக உருவாக்கி கொண்டுட்டு வரக்கூடிய ஒரு காரியமாக இருந்தது. இதை பவுலும் தன்னுடைய காலத்திலே குறிப்பாக உணர்ந்திருந்தார். பவுலும் இதை உணர்ந்திருந்தார். அதனால் அவர் எருசலேமுக்கு போக முன்னால் அவர் போகிற வழியிலேயே அப்போஸ்தலர் 20வது அத்தியாயத்தில் நாம் படிக்கலாம். அப்போஸ்தலர் 20வது அத்தியாயத்தில் 16வது வசனத்தில் பார்க்கலாம். பவுல் கூடுமானால் பெந்தேகோஸ்து பண்டிகை நாளிலே எருசலேமில் இருக்க வேண்டும் என்று தீவிரப்பட்டதை நிமித்தம் ஆசியாவில் காலம் போக்காதபடி எபேசு பட்டணத்தை கடந்து போக வேண்டும் என்று தீர்மானித்ததினாலே அவன் மறுநாளிலே சாமுத்தீவு பிடித்து துரோக்கில்யான் ஊர் துறையில் மறுநாள் மிலேத்து பட்டணத்துக்கு வந்தான். மிலேத்துவிலிருந்து அவன் எபேசுக்கு ஆள் அனுப்பி சபையின் மூப்பரை வரவழைத்தான். அந்த சபையின் மூப்பர்கள் எல்லாம் இவங்கிட்ட வந்தபோது அவங்களுக்கு சில காரியங்கள் சொல்கிறார். அதில் 20வது வசனத்தில் சொல்கிறார், பிரயோஜனமானவைகளில் ஒன்றையும் நான் உங்களுக்கு மறைத்து வைக்காமல் வெளியரங்கமாக வீடுகள் தோறும் உங்களுக்கு பிரசங்கித்து உபதேசம் பண்ணி வந்தேன் என்று சொல்லிவிட்டு அவர் கடைசியாக அந்த செய்தியை முடிக்கிற போது 28வது வசனத்திலிருந்து, ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். இது அந்த சபையின் மூப்பர்களை வரவழைத்து அவர்கள் கொடுத்த செய்தி. அதில் நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும், அது மாத்திரமல்ல உங்களிலும் சிலர் எழும்பி சீசர்களை தங்களிடத்தில் இழுத்து கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பீர்கள் என்று அறிந்திருக்கிறேன். ஸோ சபைக்கு பின்னாடி வரக்கூடிய காரியங்களே இவர்களுடைய இயல்புகளை கொண்டு அறிந்ததுனால ஒரு வார்னிங்காக அவர் கொடுத்தார். இன்றைக்கு கூட சபைகளில் உண்டு, ஒரு டீம் இவருடைய டீம், இன்னொரு டீம் அவருடைய டீம். ஆனால் அவர் பக்தி விருத்திக்குரிய காரியங்களில் வளர்க்கிறாராங்கிறதெல்லாம் கிடையாது. அரசியல் போலவே இந்த டீம் அந்த டீமுங்கிறது போல ஆளுங்களை இழுத்துக்கொண்டு அதுக்கு ஒரு தலை இழுக்கக்கூடிய ஒரு காரியங்கள் இன்றைக்கும் நடைபெறுகிறது. இது சபை ஒழுங்குக்கும் சபையை முழுவதுமாக இணைந்து காரியம் செய்வதற்கும் இடைஞ்சலாக இருக்கக்கூடிய ஒரு காரியம். இதற்கு அடுத்தபடியாக வரக்கூடிய அடுத்த காரியம் நெகட்டிவ் பாயிண்ட். 4வது வசனத்தில் 4-5 வசனங்களிலே 4வது வசனத்தில் நாம் படிக்கலாம். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன்பேரிலே எனக்கு ஒரு குறை உண்டு என்கிறார்.
ஆதியிலே நீ என் மேல் வைத்திருந்த அன்பை விட்டு விட்டாய். இது உன்னிடத்தில் உண்டு, இது நான் பார்க்கக்கூடிய ஒரு குறை, உன்னிடத்தில் நான் பார்க்கக்கூடிய ஒரு குறை என்று அவர் சொல்லுகிறார். இது என்ன காரியம் என்று கொண்டால், முதலிலே ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிற போது நமக்குள்ளே இருந்த அந்த ஒரு அன்பு நாளாக நாளாக மெதுவாக தணிந்து போய்விடும். ஆலயத்துக்கு போகுதுன்னா இன்ட்ரெஸ்டாக இருக்கும், ஓடுவோம். பாடல்கள் ஒர்ஷிப்னா ஓடி போய் உட்காந்துருந்து சந்தோஷமாக படிப்போம். ஆனால் மெதுவாக அது தணிந்து போய்விடும். ஆண்டவர் சொல்லுகிற, கல்யாணம் ஆன போது என் மேலே ரொம்ப பிரியமாக இருந்தேன், இப்போ நீ என்னை மறந்துட்ட, மற்ற காரியங்களில் போகிறாய். வேதம் நமக்கு எச்சரிக்கிறது, உலகத்தை நேசியாதிருங்கள், உலகத்தையும் உலகத்தில் உள்ள காரியங்களையும் நேசியாதிருங்கள். 1 யோவான் 2:15 சொல்ல, உலகத்திலும் உலகத்தில் உள்ள காரியங்களை நேசி, இவைகளெல்லாம் அழிந்து போகும், இவைகளெல்லாம் தேவனுக்கு விரோதமான சிநேகிதம் என்று எச்சரிக்கிறார். 1 தீமோத்தேயு 6:10 பண ஆசையே எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. அதனால் பண ஆசையை, டோன்ட் லவ் மணி, எவ்வளவுதான் காசு பெருகினாலும் அது உனக்கு ஜீவன் அல்ல, அதனால் அது பெருகணும், கை நிறைய காசு வச்சுக்கிட்டு இருக்கணும்னு பார்க்காத என்று அதையும் சொல்லுகிறார். இன்னமும் கொஞ்சம் ஒருபடி மேலே போய் மத்தேயு 10:37 இயேசு சொல்லுகிறார், ஒருவன் என் தாயும் தகப்பனையும் என்னை விட அதிகமாக நேசித்தால் அவன் எனக்கு சீசராக இருக்க முடியாது, தன் மனைவியோ பிள்ளைகளையோ என்னை விட அதிகமாக நேசித்தால் என் சீசனாக இருக்க முடியாது. தாயும் தகப்பனை நேசிக்க கூடாது என்று சொல்லவில்லை, ஆனால் என்னை விட அதிகமாக, என்னை விட கொஞ்சம் ஒருபடி மேலே அவங்க சொல்றதை கேட்டு அதுக்கப்புறம் ஆண்டவரே நீ சொல்றதை கேட்பேன்னு நான் வர்றேன் அப்படின்னு இருக்க முடியாது. மனைவி பிள்ளைகளுக்காக நான் சொன்னதை விட்டுட்டு என் மனைவியை திருப்திப்படுத்துவதற்காக, என் பிள்ளைகளை திருப்திப்படுத்துவதற்காக நான் இந்த காரியங்களை செய்துவிட்டு அப்புறம் உமக்கு வருகிறேன் அப்படிங்கக்கூடிய ஒரு காரியத்தில் இருக்கிறவன் எனக்கு சீசனாக இருக்க முடியாது. ஏனென்றால் அவர் இதை கேட்கறதில்ல, அவருக்கு ரைட்டு உண்டு. எனக்காக வந்து மரித்தார், நேர பரலோகத்திலிருந்து கீழே இறங்கி சிலுவையில் நேர போய் சாகலை. அவர் தன்னுடைய கௌரவம், தன்னுடைய மகிமை, தன்னுடைய இது எல்லாவற்றையும் துறந்து தாழ்மையின் ரூபம் எடுத்து, அடிமையின் ரூபம் எடுத்து, தாழ்ந்து சாதாரண மனிதனை, பாவ சுபாவம் உள்ள, பாவத்தால் பெருகி கிடந்து இருந்த ஒரு சூழ்நிலைக்குள்ளே சாதாரண ஒரு மனிதனாக பிறந்து மனித பலனோடு தேவ நேசத்தோடு இவைகளை மேற்கொண்டு 33.5 வருடங்கள் உலகத்திலே அனைத்து பாடுகளையும் பட்டு, நியாய பிரமாணத்தின்படி தவறு செய்தவன் அனுபவிக்க வேண்டிய அனைத்து சாபங்களையும் பிறப்பில் இருந்து சிலுவைக்கு போகும் வரை ஒவ்வொன்றாக ஒன்று குறையாமல் அனுபவித்து சிலுவையிலே முற்றுமாக முடித்தார். அதற்கு அவர் சொன்ன ஒரே ஒரு காரணம், நான் உன்னை நேசிக்கிறேன், நீ நரகத்துக்கு போகக்கூடாது. அதனால் அவர் நீ என்னை நேசிப்பதை விட்டு இறந்து விட்டாய் என்று சொல்வதில் அவர் கேட்கறதுக்கு ரைட் உண்டு. ஆனால் வார்னிங்கும் கொடுக்குறார், என்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்று பார்த்து மனம் திரும்ப. பாவத்திலிருந்து மனம் திரும்பி விட்டாய், ஆனால் இன்றைக்கு நீ உன்னுடைய கிரியை, ஜீவனற்ற கிரியை, இதிலிருந்து நீ மனம் திரும்ப வேண்டும். எபிரேயர் 6வது அத்தியாயத்திலே 1வது வசனத்திலே சபைகளுக்கு சொல்லப்பட்ட மூல உபதேசம் 6 காரியங்களில் இதில் முதலாவது வருகிறது, செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல். பாவத்துக்கு மனம் திரும்பிட்டோம், ஆனால் செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல். இது செத்த கிரியைகளுக்கு நீங்களாக மனம் திரும்புதல் என்னவென்று கிறிஸ்தவர்கள் வாழ்க்கையில் இருக்க என்னவென்று கேட்டால், இதுவே ஒரு 1 மணி நேரத்துக்கு மேலே செய்தி ஓடிடும். அதை வேண்டுமானால் அதை தனியாக இன்னொரு நாளைக்கு, செத்த கிரியிலிருந்து மனம் திரும்புதல் என்னங்கிறது இன்னொரு நாளைக்கு கூட பார்க்கலாம். அந்த செத்த கிரியிலிருந்து, நான் என்னுடைய வாழ்க்கையில் செத்த கிரியை என்றால் ஜீவன் இல்லாத கிரியை, அன்பில்லாமல். வீட்டுக்குள்ளே மனைவி சமைத்து கொடுக்கறது அன்பின் நிமித்தம், ஆனால் ஹோட்டலில் போனால் சப்ளையர் வந்து சர்வ் பண்ணுறது அன்பின் நிமித்தமாக கிடையாது, அதான் வேலை. அதே போல் தேவனுடைய ஊழியமும் தேவனுடைய ஆராதனையும் ஒரு வேலை, ஒரு ரொட்டீன் அப்படின்னு போகிற போது அதில் உயிர் இல்லை. உயிர் இல்லாத ஒன்றுக்குள்ள அவர் இருக்க முடியாது. ஜீவனுள்ள தேவன் ஜீவனுள்ள சபையாக நம்முடைய சரீரத்தை தெரிந்து கொண்டு வாசம் பண்ணுகிறார். ஜீவனற்ற ஒரு கிரியையை அவர் ஒத்துக்கொள்ள முடியாது. இதற்கு திரும்புவதற்கு வழி என்ன? செத்த கிரியை விட்டு மனம் திரும்பு, ஆதியிலே நீ செய்த கிரியை சேவையாக. முதல்ல நீ ரட்சிக்கப்பட்ட போது எவ்வளோ சந்தோஷமா என் மேல இருந்த, அதுக்கு வா. வரவில்லையா, உன் விளக்கு தண்டை நீக்கி விடுவேன், உன் வெளிச்சத்தை எடுத்துடுவேன், இருட்டாயிரும். நம்ம பாஷையிலே சொல்ல வேண்டுமென்றால் நான் அந்த சர்ச்சை க்ளோஸ் பண்ணிடுவேன். கிட்டத்தட்ட ஆகிப்போச்சு. இன்றைக்கு எபேசுவில் சர்ச்சு கிடையாது. அந்த எபேசு பட்டணத்தில் இன்றைக்கு சர்ச்சு கிடையாது.
முழுக்க முழுக்க முஸ்லீம்களால் ஆளப்பட்ட இடம். ரொம்ப ரொம்ப மைனாரிட்டி, ரொம்ப ரொம்ப கொஞ்சம் தான் இருக்கிறாங்க. ஆனால் காஸ்பல் சொல்ல போனால் உபத்திரமும் உண்டு அவங்களுக்கு. அந்த ஒரு சூழ்நிலையில் தான் இன்று அந்த பட்டணம் இருக்குது. ஐ வில் க்ளோஸ் த சர்ச். விளக்கு தண்டை எடுத்துகிட்டு போயிடுவேன். விளக்கை நான் எடுத்துகிட்டு போயிட்டேன்னா அந்த இடம் ஒன்றும் கிடையாது, இருட்டாகி போயிடும், சபை கிடையாது. ஆனால் இதையெல்லாம் கேட்டு சகித்து கொண்டு என்மேல் அன்பு கூர்ந்து இந்த பாடுகள் உபத்திரவங்களுக்கு ஊடாக கடந்து சொண்டு அதை மேற்கொண்டவனாக ஜெயங்கொண்டவனாக நீ வந்தேனா பரதேசில் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை உனக்கு புசிக்க கொடுப்பேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறார், ஆனால் காது உள்ளவன் கேட்க கடவன். பொதுவான சபைகளுக்கு ஒரு செய்தியாக இருந்தாலும் இதை காது கொடுத்து கேட்கிறவன், இது தன் மனதிலே சிந்தித்து ஆதியிலே எங்கே இருந்து விழுந்தோம் என்பதை நினைத்து மனம் திரும்புகிறவனுக்காக கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம். இது சபை முழுவதுக்கும் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் அல்ல. ஜெயம் கொண்டு வருகிறவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேசின் மத்தியில் இருக்கக்கூடிய ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்கிறார். இதுதான் எபேசு சபைக்குரிய தேவனுடைய இந்த ஒரு செய்தி. இதை சபைக்குரிய காரியமாகவும் பார்த்துக்கொள்ளலாம். இதில் என்னென்ன காரியங்கள் அந்த சபை பின்வாங்கி போவது காரியமாக இருந்தது. நிக்கோலாய் மதஸ்தனுடைய கிரியை கொஞ்சம் கொஞ்சமாக கெடுத்தது. அன்பு தனியே ஆரம்பித்தது. ஸோ இவைகளை நாம் சரி செய்து கொண்டு வருகிற போது மேற்கொண்டவர்களாக இந்த ஜீவ விருட்சத்து கனியை புசிக்க தகுதியுள்ள ஜெயம் கொண்டவர்களாக நாம் எழும்ப வேண்டும். எழும்பும்படியாக தேவன் நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவராக. இத்தோடு இன்றைய இந்த தினத்தினுடைய செய்தி முடிந்தது. அடுத்த வாரத்திலே சிமிர்னா சபைக்குரிய செய்தி வெளிப்படுத்த 2வது அத்தியாயத்திலே 8வது வசனத்திலே இருந்து 11வது வசனம் வரைக்கும் அதை குறித்து அடுத்த வாரத்திலே நாம் படிக்கலாம். இத்தோடு இந்த வாரத்தினுடைய இந்த செய்தி முடிந்தது.